ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ணியிருக்கிறேனுங்க. இது வந்து வெள்ளை சோளத்தில் ரவை, நானே ரவை பண்ணி அந்த ரவையில் ஒரு கிச்சடி பண்ணியிருக்கிறேனுங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரவா கிச்சடி மாதிரியே இருக்கும். இதுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சொன்னால் தான் தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு கடலை சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நிலக்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்தது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் வெள்ளை சோளம் 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தனித்தனி ஒவ்வொரு கப்பாக போட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோணுங்க. கிரைண்ட் பண்ணி ஒரு ஜல்லி வச்சு நல்லா ஜல்லிச்சிட்டோம்னா அந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த ரவை மாதிரி இருக்கிறது நின்றுடும். அதுக்கு 2 கப்பு சோளத்துக்கு 1 கப்பு தான் ரவை வரும். இந்த மாதிரி ரவையாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு ரவை எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரில் தான் வைக்கணும். குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கிறேன். நெய் வேணாலும் விட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா, குட்டி குட்டி பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் நான். கொஞ்சம் இஞ்சி, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. ரொம்பவும் ஒரு உலாக இருக்கணும்னு இல்லை. ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நல்லா வணக்க விட்டு ஒரு கேரட்டு, ஒரு 10-15 பீன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கு பட்டாணி, உருளைக்கிழங்கு எது இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட பட்டாணியெல்லாம் இல்லை. நல்லா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கி விட்டுட்டு நம்ம அந்த சோளம் ரவையும் எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுட்டு அப்புறம் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 3.5 கப்பு சேர்த்துக்கலாங்க. 3.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். 3.5 கப்பு தண்ணி சேர்த்தா தான் அந்த ரவை நல்லா வேகும். சோள ரவை அது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக பிடிக்கும். உப்பு நான் கம்மியாக தான் போட்டதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து விசில் போட்டு மூடி வச்சாச்சுங்க. ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் விட்டு பார்த்தா இந்த மாதிரி நல்லா வந்திருக்குதுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நான் ஒரு குடமிளகா இருந்தது, அது நம்ம குக்கர்லேயே வச்சோம்னா குழஞ்சி போயிடும்னு நான் தனியாக வணக்கி அதில் போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் நிலக்கடலை சட்னி தான் வச்சுருக்கிறேங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், அரைச்சி விட்ட தக்காளி குழம்பு, இப்படி எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.